நம்ம சர்க்கிள் டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கிள் டூலை இந்த டூல் செட்லேருந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஸோ த ஷார்ட்கட் கீ இஸ் சி. ஸோ சின்னு டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், மவுஸை ட்ராக் பண்ணுங்கள், அகெயின் கிளிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸ்கெட்சப் வந்து எப்போவுமே ப்ரீவியஸாக நம்ம எவ்வளோ சைட்ஸ் யூஸ் பண்ணுமோ அதை அப்படியே ரிமெம்பரில் வச்சுருக்கோம். ஸோ இப்போது நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து இதோட சைடை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 24S அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய சைடு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அகெயின் இப்போ வந்து என்னோடய ரேடியஸை வந்து நான் கொடுக்கணும். ஸோ 2 feet அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ இப்போது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து 12 செக்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது சைட்ஸு. ஸோ இந்த சர்க்கிள் நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து 24 இருக்குது. ஸோ எனி டைம் உங்களுடைய செக்மெண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த என்டிட்டி இன்ஃபோவில். ஸோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு இப்போ இதையும் 12 மாற்றணும் அப்படின்னா ஸோ 12 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அகெயின் இதில் இன்னும் எனக்கு அதிகமாக மாற்றணும் அப்படின்னா ஸோ 48 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ண அப்படின்னா எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து 30 அப்படின்னா 30 சைட்ஸ் இருக்கும். ஓகே, அதே சேம் டைம் உங்களுடைய ஏரியாஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், அங்கே எவ்வளோ ஏரியா அந்த சர்க்கிள் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். ஸோ இதே சர்க்கிளில் நீங்கள் டிஃப்ரெண்ட் சைட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ சர்க்கிள் டூலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து நான் 3 சைடுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இப்போது நம்ம அந்த ஷேப்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் நான் இப்போ வந்து 4 சைடுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷேப் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த ஷேப்ஸ் அதுலேயே உங்களுக்கு ஷோ பண்ணும் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ க்ரியேட் பண்ணாக்கா அந்த ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது அகெயின் சர்க்கிள் டூவில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக என்ன ஷேப் கொடுத்தோமோ அதுதான் அந்த காமிக்கும். ஸோ இப்போது வந்து நான் 5 சைடுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பென்டகன் ஷேப்பில் காமிக்குது. நம்ம பென்டகன் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ சர்க்கிள் 6 சைட். ஸோ இப்போ ஹெக்ஸகனல் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைட்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஷேப்ஸையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.